அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் கசப்பான பாவக்காயை வச்சு கசப்பே இல்லாமல் அருமையான ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 3 நாட்டு பாவக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். பாவக்காயை நீளவாக்கில் வெட்டாமல் ரவுண்டாக வெட்டி எடுக்கும்போது அதோட சுவை இன்னும் அருமையாக இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 8 முந்திரி பருப்பும் எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, கறி மசாலா பொடி, மிளகாய்த்தூள் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நேரத்தில் தேங்காய் துருவல் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கூடவே 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்க பாவக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாவக்காய் வதங்கும் போது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காயை எண்ணெயிலேயே 3/4 பக்கமும் வேக விட்டுறலாம். அப்படி வேக விடும்போது அதோட கசப்பு தன்மை கண்டிப்பாக குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாவக்காவும் 3/4 பக்குவத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாவக்காய் 2 நிமிஷம் புளி தண்ணியில் வேகும் போதே அதோட கசப்பு தன்மை இன்னும் குறைஞ்சிரும். இந்த நேரத்தில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா பேஸ்ட் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே கசப்பு, புளிப்பு, காரம் சேர்த்துருக்கோம். இது கூட இனிப்பு சேர்க்கும்போது இந்த கிரேவியோட சுவை அற்புதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்க மல்லிலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் கிரேவிக்கு எங்களோட ஃபேவரட் தோசை தான். தோசையோட வச்சு சாப்பிடும்போது இதோட சுவை அற்புதமாக இருக்கும். சட்னி, சாம்பார், வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி இது எல்லாத்த விடவும் தோசைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த பாவக்காய் கிரேவி தான். தோசை கூட மட்டும் இல்லைங்க, இட்லி கூடயும் சாதத்தை கூடயும் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.